ரக்ஷிகா மற்றும் 5 உலகங்களின் ரகசியம். பழமையான மலைகளால் சூழப்பட்ட ஒரு கிராமத்தில் ரக்ஷிகா என்ற பெண் வாழ்ந்தாள். அவள் வானத்தை பார்த்து வளர்ந்தவள். இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்ட ஏதோ ஒன்று என்னை அழைக்கிறது என்று அவள் நினைத்தாள். ஒரு நாள் மாலை மலைச் சிகரத்தில் நீல ஒளி பிரகாசித்தது. அவள் அதை பின்தொடர்ந்தாள். அங்கே பழமையான கல்வாசல் இருந்தது. அதில் 5 சின்னங்கள் இருந்தன: நெருப்பு, நீர், காற்று, மண், ஒளி. அவள் கையை வைத்தவுடன் வாசல் திறந்தது. முதல் உலகம் நெருப்பு உலகம். எரியும் மலைகள், லாவா நதிகள். ஒரு நெருப்பு டிராகன் அவளை நோக்கி பறந்தது. "உன் துணிச்சலை நிரூபி" என்றது. பயமின்றி நின்றாள். அவள் இதயத்தின் தைரியம் டிராகனை அமைதிப்படுத்தியது. டிராகன் அவளுக்கு ஒரு சிவப்பு கல்லை கொடுத்தது. இரண்டாம் உலகம் நீர் உலகம். ஆழமான கடல். ஒரு நீர்தேவதை தோன்றினாள். "உன் மனம் தெளிவா?" என்று கேட்டாள். தனது சந்தேகங்களை விடுவித்தாள். நீர் அமைதியானது. அவள் ஒரு நீலக்கல்லை பெற்றாள். மூன்றாம் உலகம் காற்று உலகம். வானில் மிதக்கும் தீவுகள். காற்றின் அரசன் அவளை சோதித்தான். "உனதில் நம்பிக்கையுண்டா?" என்று கேட்டான். அவள் குதித்து நம்பிக்கையுடன் நடந்தாள். ஒரு வெள்ளைக்கல் அவளிடம் வந்தது. நான்காம் உலகம் மண் உலகம். பெரிய மரங்கள், பழமையான காவலர்கள். "உனது வேறெது?" என்று கேட்டார்கள். "என் குடும்பம், என் மக்கள்" என்றாள். பச்சை கல் அவளிடம் சேர்ந்தது. ஐந்தாம் உலகம் ஒளியின் மையம். அங்கு ஒளி மட்டுமில்லை, ஒரு பெரிய இருள் சுழலும் புயலாக மாறிக்கொண்டிருந்தது. அந்த இருள் பேசத் தொடங்கியது. "நான் 5 உலகங்களின் பயம். நான் இல்லாமல் அவர்கள் பலஹீனர்கள்." அதை கேட்டு ரக்ஷிகா நடுங்கினாள். ஆனால் ஓடவில்லை. "பயம் இருக்கிறது, ஆனால் அதைவிட என் நம்பிக்கை பெரியது" என்று அவள் சொன்னாள். 5 கற்களும் அவள் கைகளில் பிரகாசித்தன. திடீரென்று அந்த கற்கள் வானில் மிதந்து ஒன்றானது. ஒரு பிரகாசமான சக்தி அவளைச் சுற்றி உருவானது. இருள் சிரித்தது. ஒளி மட்டும் போதாது. ரக்ஷிகா கண்களை மூடினாள். அவள் இதயத்திலிருந்து வந்த குரல்: "ஒளி, தைரியம், கருணை. அதுவே உண்மையான சக்தி." அவள் கைகளை நீட்டினாள். அந்த ஒளி இருளை தாக்கவில்லை, அதை அணைத்தது. இருள் மெதுவாக கரைந்து ஒளியாக மாறியது. அப்போது ஒரு வான்குரல்: "இருளை அழிப்பவன் வீரனல்ல, அதை மாற்றுபவன்தான் உண்மையான காவலன்" என்றது. 5 உலகங்களும் ஒன்றிணைந்தன. ரக்ஷிகா மெதுவாக கிராமத்திற்கு திரும்பினாள். ஆனால் அவள் மட்டும் மாறவில்லை, உலகமும் மாறியிருந்தது. மழை சரியாக பெய்தது. மக்களின் மனதில் அமைதி இருந்தது. அன்று முதல் ரக்ஷிகா ஒரு சாதாரண பெண்ணில்லை. அவள் 5 உலகங்களின் ஒளிக்காவலாளி.